Hi students, welcome to EduMax. So in the video நம்ம பார்க்க போறது 10th social science previous year quarterly exam question paper. So previous year question paper வந்து கண்டிப்பா ஒரு go through check out பாருங்க. And next videoல வந்து social scienceல இருக்க importantான questions and timeline and importantான places mapல. So அத பத்தின வீடியோ பார்க்கலாம். So வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஐகான் press பண்ணுங்க. So choose the correct answer. So இதுல வந்து இதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு go through check out பார்த்துக்கோங்க. அப்பதான் ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 2 மார்க். ஸோ 2 மார்க் பொறுத்த வரையும் கொஸ்டின் நம்பர் 15, 16, 17, 18, 19 இந்த அஞ்சுமே வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து கவர் ஆயிருக்கு. ஸோ ட்ரிபிள் என்டிட்டி, ஒயிட் டெரர், 3 prominent dictators of the post world war, third world countries and ராமலிங்க அடிகள். ஸோ இந்த அஞ்சுமே வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 20, 21, 22 and 23 neighboring countries of India, 4 distinct seasons of India, agriculture and communication. So இந்த நாலுமே வந்து உங்களுக்கு geographyல இருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் பேலன்ஸ் இருக்க 24ல இருந்து 28 வரையும் உங்களுக்கு civics and economicsல இருந்து கவர் ஆயிரும். ஸோ casting voter, citizenship, appointment of governor, economic policies India, green revolution. ஸோ இது அஞ்சுமே வந்து உங்களுக்கு civics and economicsல இருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு எப்பவுமே ரிப்பீட்டடாக வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 5 மார்க். ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரையும் கொஸ்டின் நம்பர் 29. ஸோ ஃபில்லப்பும் மேட்ச்லேயும் வந்து எய்தர் ஃபில்லப் இல்லைன்னா மேட்ச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 30 World War II அண்ட் கொஸ்டின் நம்பர் 31 and 32 China communist country, leagues of nation. ஸோ இந்த மூணுமே வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் ஜியாகிரஃபிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஸ்டிங்விஷ் வரும். அண்ட் கிவ் ரீசன் வந்து ஒரு 5 மார்க்கில் வந்துடும். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா, அர்பனைசேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபிலேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், கவர்னர், அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொஸ்டின் வந்து வந்துடுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனி 3 jurisdiction ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நேஷனல் இன்கம், பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்லேருந்து கவர் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு டைம்லைன் வந்துடும். ஸோ டைம்லைன் வந்து கண்டிப்பாக எல்லாரும் நல்லா பாருங்கள். அண்ட் வேர்ல்ட் மேப் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 8 மார்க். ஸோ 8 மார்க்கை பொறுத்த வரையும் கொஸ்டின் நம்பர் 43 A and B வந்து ஆர் சாய்ஸஸ் வந்து ஒன்று ஹிஸ்ட்ரி, இன்னொன்று ஜியாகிரஃபிலேருந்து கொடுப்பாங்க. இதில் வந்து 19th century அந்த ரிஃபார்ம்ஸ் அதை வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி 8 மார்க்காக வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ஜியாகிரஃபியில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அது வந்து உங்களுக்கு 8 மார்க்காக கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு இந்தியா மேப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 8 மார்க்கில் வந்துடும். ஸோ இந்த செட்டப்பில் தான் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் பேப்பர் இருக்கும். ஸோ நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.